வண்டி ஓடுனாரான் டிரைவர், அவருக்கு அடியில விழுந்தான் டவுசர். நானும் போட்டு தாயா பாக்குறேன், நோ சிக்னல் வருதியா, எவ்வளவு சட்டா பாக்ஸில் சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையா அடிக்குது. அப்படிதான் அப்படி அந்த காலத்துல அலையா அடிச்ச காலம் தான் அந்த காலம் நடுவர்களே. மகிழ்ச்சியாக வாழ்ந்தது இந்த காலம். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் நீளமான கூந்தல் இருந்துச்சு. பொய் சொல்லாத, மரியாதை பேசு. உண்மையிலே சத்தியமா ஏங்க நீ உன் கூந்தலை காட்டு பாப்போம். ஒரு கூந்தலை பாத்தீங்களா, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசு மாதிரியே இருக்கு. இது ஒரு கூந்தல் எத்தனை அடி இருந்துச்சு உனக்கு? உண்மையிலே நீளமா லாங்கா இருக்கு. இந்த பிராணெல்லாம் பேசாது. உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா. சத்தியமா நீங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல அகஸ்தீஸ்வரம்ங்கற ஒரு கிராமத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு பங்களா இருக்கு. இன்னும் பெயிண்ட் மாறாம இருக்கு. அதுல ஒரு தேவதை பிறந்தா. அது யார் தெரியுமா? சாட்சாத் நான் தான். கை நடிங்கம்மா. ஏதோ பதட்டத்துல சொல்லிச்சு, பதட்டத்துல சொல்லி. அந்த மாதிரி தானடா இருப்பாவோ அக்கா. அப்படி ஒரு தேவதைங்க அழகா பிறந்தது ஏன் தப்பாங்க? இதெல்லாம் கேட்கறது எங்க விதி? உங்க விதிதான். நடுவர்களே, இப்படி எல்லாம் ஒரு பெண்கள் தேவதை மாதிரி இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆண்களுக்கு நிகர் பெண்கள் நாங்க இந்த காலத்துல இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல நீங்க, அதே மாதிரி நாங்க இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுற. கை தட்டுங்கம்மா. அதனால ஆக்சிடென்ட் இவ்வளவு நடக்குது. நீங்க என்னைக்கு ஓட்ட ஆரம்பிச்சீங்களோ நாங்க வர மாட்டோம். ஏரோ பிளைன் ஓட்டுறாங்கல்ல, அதே மாதிரி நாங்க இன்னைக்கு ஏரோ பிளைன் ஓட்டுற. கை தட்டுங்கம்மா. ஆமா, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திட வேண்டும். நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க ஆட்டோ ஓட்டுறோம், நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க. நாங்க பைக் ஓட்டுறோம், நீங்க பைக் ஓட்டுறீங்க. நாங்க கார் ஓட்டுறோம், நீங்க கார் ஓட்டுறீங்க. பஸ்ல நாங்க பின்படியில தொங்குறோம், நீங்க முன்படியில தொங்குவோம். அது மட்டும் பொம்பளையார் உள்ள அப்படி முடிஞ்சு உள்ள போய் உட்காந்துருக்கீங்க.